இதுவரை இப்படி ஒரு ஃபிகரை பார்த்திருக்கவே முடியாது. ஆமா சார், கிளி மாதிரி அழகா சொல்லுங்க, அதே மாதிரி இருக்கு சார். நீ இவரோட சேர்ந்துட்டியா? மேல போறேன். உள்ள இருக்கிற ஃபிகர் மட்டும் கிளி மாதிரி இல்ல. உங்க ரெண்டு பேரையும் சார், நான் போட்ட ப்ரோகிராம் எப்போது மிஸ் ஆயிருக்கா? நீங்க மேல போங்க சார், திரும்பி வரவே மாட்டீங்க. குதிரை மாதிரியே போறாரு. டக்கு டக்கு. வராதவன் இன்னைக்கு வந்திருக்கா? ஒரு டிஸ்டர்பன் தரேன், வீடு கட்ட பார்த்துக்கலாம். இன்னைக்கு யாருக்கும் எந்த ப்ரோக்ராமும் இல்ல. உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க. நீ இப்படி சொல்லணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். என்ன ஜானி, ஒண்ணுமே தெரியாம மாதிரி பாக்குற? எங்களுக்கு எல்லாம் தெரியும். வா ஜானி, வா பாத்துக்கலாம். வா உட்காரு ஜானி, உட்காரு. என்னடா தெரியும்? நீ அந்த ஹோட்டலுக்கு போன ஸ்பீட்ல ரிவர்ஸ் அடிச்சியே, அது தெரியும். ஏய், எதுக்கு சுத்தி ஒழிச்சு பேசிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா மேட்டர் கூட. ஜானி, அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து நீ ஆளே சுத்தமா மாறிட்ட. அப்படி என்ன நடந்துச்சு அந்த ரூமுக்குள்ள? இது வரைக்கும் அந்த கல்லறைக்கு போவாத நீ இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கன்னா இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு தான் காரணம். அந்த ரூம்ல இருந்த பொண்ணு தான். இல்லடா, நீங்களாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்ட. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இது கற்பனை இல்ல ஜானி, நிஜம்னு உனக்கும் தெரியும். ஆமா ஜானி, இப்ப இந்த ஹோட்டல் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்ற பாத்துட்டு வரேன். டேய் வாடா. டேய் சொன்னா கேளுங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ ஒன்னும் கவலைப்படாத ஜானி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்துட்டு வரோம். யாரு அந்த பொண்ணு? நாங்க பாக்கணும். என்ன எப்பவும் இல்லாம கேள்வி எல்லாம் புதுசா இருக்கு. அத நான் சொல்ல முடியாது. இல்லையா, ஜானி அந்த ரூமுக்குள்ள போனதுல இருந்து ஆளே மாறிட்டான். மாறிட்டாரா? யோ, என்னையா யோசிக்கிற? இல்லையா, ஜானியோட மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையா? ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பண்ண ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் அந்த பொண்ணுதான். அவ எங்க இருக்கா? எல்லாமே அந்த பொண்ணுதான். ஐயோ, மயில் மாதிரி ரெக்கையை விரிச்சுக்கிட்டு வருது. என்ன அதுவும் கிளம்பிருச்சு? ஏய், சூப்பரா இருக்காடா. நம்ம ஜானிக்கேத்த ராணி தான்டா. ஏய், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆளு இருக்கு. இந்த ஆல்ரெடி சரவடிலாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்க டீல் பண்ணிக்கிறோம். வட்டா வரட்டாவா?
5 மணிக்கு தீபா கார்டன்ல மீட் பண்ணுன்னு சொன்னால இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். ஓகே. என்னடா எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டீங்கல்ல? எல்லாரும் ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்றோம். உன்னை கூட்டிட்டு போலாம் தான் ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். சரி இப்ப நீயே வந்துட்டல, வா போலாம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய் இப்ப நீங்க கூட வர, நீங்களாம் போய் வண்டியில இருங்க. வா மச்சான் போலாம். சரிடா இங்கே இருங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்கப்பா, பிஸியா இருக்க நாமளே இவனுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இவன் என்னடான்னா நம்மளை விட போன் தான் முக்கியம்னு இருக்கான். நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் போனை நைஸா புடிங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? டேய் பிரசன் ப்ளீஸ் டேய் பிரசன் ப்ளீஸ் ஃபோன் ப்ளீஸ் டேய் சண்டா டேய் நில்றா டேய் ஒரே ஒரு போன்டா டேய் பிரசன் ஒரு கால்ரா அர்ஜென்ட்டா பண்ணுடா டேய் ஒரு கால்ரா டேய் பிரசன் ப்ளீஸ் சொல்லுங்க டேய் போடா சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது. ஹேய் கம் ஆன், கம். வாடா. எஸ் மேடம். என்ன எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? நீங்க வந்துட்டீங்க, இவன் மட்டும் அங்க தனியா நின்னுட்டு இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, யார் அருணா? காலையில இருந்து ஃபோன் பண்றது கூட உனக்கு டைம் கிடைக்கல, இப்போ ரிலாக்ஸா ஃபோன் பண்ற? எது பேலன்ஸ் இல்லையா? பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணிக்கலாம்ல. காலையில இருந்து உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். டேய் எங்க போற? தம்பு சீக்கிரம் வாடா. சரி பக்கத்துல பிசிஓ எங்க சார் இருக்கு? காயின் பாக்ஸா? வெளில போனீங்கன்னா சரி சார் ரைட் சைடுல. ஓகே சார் தேங்க் யூ சார். அந்த ரெட் எடுங்க. பிக்கப் கடா பூனை. சொல்லு அறிவில்ல இல்லையா கால்? ஏண்டா ஒரு தம் அடிக்க எவ்வளவு நேரமாடா? சரி விடுங்க, அதான் வந்துட்டான்ல. இந்தடா, இது உனக்கு சரியா இருக்குமான்னு பாரு. கரெக்டா இருக்கும்டா. டேய், நிஜமாவே உனக்கு இந்த டி-ஷர்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. அப்புறம் ஏன்டா டல்லாவே இருக்க? டல்லா இல்லையே. ஏய் அவன் நல்லா தான் இருக்கான், அவனை மாத்தி மாத்தி கட்டி டல்லா கிடாதீங்க. மச்சான் நீ என்ன பண்ற? நீ போய் வண்டி எடுத்துட்டு வா, நாங்க அங்க வந்துரும். ஓகே ஓகே வா போலாம். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. டைம் முடிஞ்சு போச்சு. ஹலோ, பார்க் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க.
பார்ட்டே முடிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்பு. இல்ல இப்ப வந்துருவாங்க. ஒரு நேரம் வராதவங்க என்னமோ வர போறாங்க. நீங்க என்ன என் மேல போயிருமா? கிளம்பு. இல்ல 5 நிமிஷத்துல போயிருவேனா? சொன்னா புரிஞ்சுக்கமா. டைம் ஆச்சு, கிளம்பு. போமா, போ போ. எதுக்குடா இவ்வளவு அவசரமா போறான்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். டேய் பிரஜன், இவன் போனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு 51 தடவை மிஸ் கால் கொடுத்துருக்கா. 51 மிஸ்ட் காலா? யாரா அந்த பொண்ணு? சொல்றா. சொல்றியா இல்லையா? ஊட்டிக்கு நம்மள டூர் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. நான் தீபான்னு ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். என்னடா சொல்ற? எங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நீங்க தான் சாட்சி கழுத்து போட்டு நடத்தி வைக்கணும்டா. உனக்கு என்ன பைத்தியமா? எங்க கிட்ட உண்மையை சொல்லி கூட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க இருக்க பிஸியில உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லியிருந்தா என்ன டீல் விட்டு ஃபீல் பண்ண வச்சிருப்பீங்கடா. அட போடா மாரையா, நீ மட்டும் சென்னையில இருந்து உண்மையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, ரஜினி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சு உன்னையும் தீபாவையும் ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் கூட்டு வந்திருப்போம். பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்துகிட்டு நம்ம கிட்ட எப்படி நடிச்சிருக்கான் பாரு. இல்ல நான் ஒன்னும் நடிக்கல. இப்ப நீங்களே என் கூட இருக்க தைரியத்துல மேரேஜுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ் மச்சி. ஓகே மச்சான், மை ஃபர்ஸ்ட் விஷஸ் டு யூ. ஹேவ் ஃபன், என்ஜாய். இப்ப அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? அவளை வேற ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன்டா. அட பாவி, தனியாவா இருக்கா? ஏனே முட்டாளா? மகேஷ், முதல்ல நீ தீபா கால் பண்ணு. இவ்வளவு கால் பண்ணி நீ அட்டெண்ட் பண்ணல, அவ பயந்துட்டு இருப்பா. ஆமாடா, சீக்கிரம் கால் பண்ணு.